ஓட்டு எனக்கு எதுக்கு வச்சுக்க, நீ எவனுக்கோ போடு. நான் பேசுறது புரிஞ்சா போடு. இல்ல நீ வச்சு என்னதுக்கு நீ என்ன அவன் பிடிச்ச மற்றவனுக்கு தேர்தல் வெற்றி வழக்கமான ஒன்று. எங்கள் வெற்றி வரலாற்றின் புரட்சி, மாபெரும் மாறுதல், சரித்திர சாதனை. முடியாதுன்னு நீ சொல்ற கூட்டணி வைக்காம எப்படி ஜெயிக்க முடியும்? உலகம் பூரா எனக்கு கற்பிச்சவன், இன்குலின் டாட்டா வரைக்கும் சொன்னது என்ன சொல்லுங்க, எது முடியாதுன்னு சொல்றானோ அதை நீ முடிச்சு காட்டுவது, அதுக்கு பிறகு சாதனை. நான் தனிச்சு நின்று வெள்ளனால மட்டும் காலம் எடுக்கும், அவ்வளவுதான். அது முடியாது, உங்களால முடியாதுன்னு சொல்லுங்க, ஒதுங்க. யாராலும் முடியாதுன்னு சொல்ல, எவராலும் முடியாததை என்னால் முடியும், எங்களால் முடியும் சொல்றதுக்கு பிறகு சாதனை. அதை விட்டு யாராலும் முடியாது அவங்க போய் நின்று புலம்பிக்கிட்டு, நான் இல்லைன்னா என் பிள்ளை செய்வான், இன்னொருத்த தருவான், என் முன்னோர்கள் கத்திட்டு போனா நான் வருவேன், நான் நினைச்சு விட்டு போனா வந்து நிக்கிறேன்ல. 15 வருஷமா எத்தனை பேரம் பேசிருப்பான், எத்தனை ஆயிரம் கோடி பேரம் பேசிருப்பான், எத்தனை சீட்டு எவ்வளவு பதவியாசம் கட்டிருப்பான். சமரசம் செஞ்சிருக்கேன்னா பாருங்க. ஏன் 22 நாடுகள் எவ்வளவோ பேரம் பேசி சரணடையாம நின்னு சரணடைஞ்சு வாழ்றதுக்கு பதிலா சண்டைட்டு சாகலாம்னு சண்டைட்டு செத்த மரவனின் பிள்ளைகள் தாங்க. நீங்க போய் இந்த 4 சீட்டு 3 சீட்டு வச்சுக்க, நீயே வச்சுக்க. மக்கள் முடிவு பண்ணணும். அதிமுக முடிவு பண்ணக்கூடாது, திமுக ஒழிக்கணும். திமுக முடிவு பண்ணக்கூடாது, பிஜேபி ஒழிக்கணும். மக்கள் முடிவு பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? மக்களுக்கு கற்பிக்க. ஏய் ஆபத்தானவன், இவன் தப்பானவன், ஐயா இது நஞ்சு சாப்பிடாத, ஐயா அது நல்ல உணவு சாப்பிடு, நாங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் சமூக பொறுப்பு. அந்த கடமை ஆற்றுகிறவன் பேரும் தான், அவன் தான் தலைவன். அதை விட்டுவிட்டு சும்மா இவரை ஒழிச்சிடணும், அவரை அழிச்சிடணும். எப்படி அடிப்பீங்க? எப்படி அடிப்பீங்க? வேற ஏதாவது நல்ல கேள்வி?